வணக்கம் ஸ்டூடெண்ட். இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்ளத்தில் calculate electric flux through a cube of side A. இது ஒரு கியூபு, அதோட சைடு வந்து A, இதுவும் A and இதுவும் A. ஆல் த சைட்ஸ் ஆர் A. ஏவோட வேல்யூ வந்து 0.1 மீட்டர். The electric field component are Ex. Electric field in the x direction is alpha into x power of electric field in the y direction is equal to 0 and z direction is equal to 0, where alpha is equal to 800 Newton per coulomb meter to the power half. See, electric field என்ன கொடுத்துருக்காங்க? Electric field in the x direction is equal to alpha into x power half. இது வேரியபிள் எலக்ட்ரிக் ஃபீல்டாக நான் வேரியபிளாக? இது வேரியபிள். ஏன் வேரியபிள்னா எக்ஸ் பவர் ஹாஃப்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸை பொறுத்து, இந்த டிஸ்டன்ஸ் எலாங் த எக்ஸ் டைரெக்ஷனை பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்டு வேரி ஆச்சுன்னா ஃப்ளக்ஸ் என்ன வரும்? ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் இ இன்ட்டு டிஏ. டிஏ வெக்டர் ஆர் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இ இன்ட்டு டிஏ இன்ட்டு காஸ் theta, or flux is equal to E into A into cos of theta, where theta is angle between area vector and electric field vector. So, electric field x direction இவ்வளோ இது கொடுத்துருக்காங்க. and variable electric field, it is a variable electric field. Variable electric field தான். ஏன் வேரியபிள் எலக்ட்ரிக்? டிஸ்டன்ஸ் எலாங் த எக்ஸ் டைரெக்ஷன் பொறுத்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரி ஆகும். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வேரி ஆச்சுன்னா ஃப்ளக்ஸும் வேரி ஆகும். ஸோ இட் இஸ் வேரியபிள் எலக்ட்ரிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலாங் ஒய் டைரெக்ஷன் இஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலாங் இசட் டைரெக்ஷன் போத் ஆர் ஜீரோ. ஸோ போத் ஆர் ஜீரோன்னா இது இந்த கியூப் இப்படி வச்சுக்கோ. இப்படி வச்சுக்கிட்டோம்னா இது ஒய் டைரெக்ஷன், இது இசட் டைரெக்ஷன், இது எக்ஸ் டைரெக்ஷன். எக்ஸ் டைரெக்ஷனில் தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது. ஒய் டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. இசட் டைரெக்ஷன்லையும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லை. இசட் டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லைன்னா என்ன வரும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ஒன்லி இன் எக்ஸ் டைரெக்ஷன். ஸோ இசட் டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோவாக இருக்குது. அப்போ இசட் டைரெக்ஷனில் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோ வருதுன்னா ஃப்ளக்ஸ் இன் திஸ் டைரெக்ஷன், ஃப்ளக்ஸ் in y direction is equal to 0 and flux in z direction is equal to 0. ஏன் flux 0 ன்னு சொல்கிறோம்னா electric field in y direction 0னா flux in y direction 0. ஏன்னா இது 0 ஆகிடுச்சு, டோட்டலாக 0 ஆகிடும். z direction is 0னா ஸோ flux 0. ஸோ electric field, the flux in z direction is equal to 0 and flux in y direction is equal to 0. நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நான் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃப்ளக்ஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு தான். ஸோ திஸ் இஸ் ரைட் சைட் ஃபேஸ், திஸ் இஸ் லெஃப்ட் சைட் ஃபேஸ். ஸோ இது இசட் டைரெக்ஷன், சாரி எக்ஸ் டைரெக்ஷன், இது ரைட் சைட் ஃபேஸு, இது லெஃப்ட் சைட் ஃபேஸு. ஒரிஜின்லேருந்து இது ஏ டைரெக்ஷன், ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது. இங்கேருந்து இது ஏ டிஸ்டன்ஸ். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டின் லெஃப்ட் டைரெக்ஷன் பார்ப்போம். இது வந்து right side of the cube. இது வந்து left side of the cube. So நமக்கு எல்லாருக்கும் தெரியும் electric flux in the right side. right side னா இந்த சைடில் flux in the right side. flux in the right side என்ன வரும்? E into A into cos theta is equal to electric field in the right side into area of that face, in the face of the area into dA vector. எப்படி இருக்கும்? dA vector, A vector எல்லாம் இந்த டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ இட் மீன்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இந்த டைரெக்ஷனில் இருக்குது, A vector இந்த பக்கம் இருக்குது. theta is equal to 0. theta is equal to 0. A into cos of 0 degree. Cos 0 is equal to, as it is,
is equal to cos of 0 is equal to 1. So E right side என்ன வரும், electric field கொடுத்துருக்காங்க, it varies with respect to x. அதனால் ஃப்ளக்ஸும் வேரிஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ ஃப்ளக்ஸ் இந்த எக்ஸ் டைரக்ஷனில் வேரி ஆகுதுன்னா திஸ் இஸ் வேரியிங் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் வேரியிங் ஃப்ளக்ஸ். இங்கே ஃப்ளக்ஸ் வேறு வேல்யூ வேறையாக இருக்கும், இந்த இடத்துல எக்ஸ் டைரக்ஷனில் இங்கேயும் வேறையாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ இ இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் பவர் ஹாஃப். இதுதான் இ எக்ஸ் பவர் ஹாஃப். இது இயோட வேல்யூ இன்ட்டு ஏரியாவோட வேல்யூ என்ன, ஏரியா இஸ் ஈக்குவல் டு இந்த ஃபேஸோட வேல்யூ ஏ இன்ட்டு ஏரியா ஸ்கொயர். ஏன்னா இது வந்து ஸ்கொயரு, அந்த சைடு அந்த சைடு ஆஃப் த ஃபேஸ் வந்து ஸ்கொயரு, தட் இஸ் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர் இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ ஆல்ஃபாவுக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆல்ஃபா இன்ட்டு இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வரும், இதுதான் எக்ஸோட வேல்யூ, தட் இஸ் இதுதான் எக்ஸோட வேல்யூ, ஏ ப்ளஸ் ஏ, இதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டு த பவர் ஹாஃப். ஏன்னா எக்ஸோட வேல்யூ இந்த இசட் டைரக்ஷன்லேருந்து இவ்வளோ தூரம், திஸ் இஸ் ஒரு ஏனா இது ஒரு ஏ, இங்கேருந்து இது வரைக்கும் ஏ, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஏ. ஸோ எக்ஸ் ஃப்ரம் ஹியர் டு ஹியர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 2a into a power square is equal to alpha into 2a to the power half into a square is equal to alpha into root 2 into a power half into a square is equal to a to the power half plus a to the power 2 plus half என்ன வரும், 2 plus half is equal to 5/2. ஸோ இது எப்படி இதில் நம்ம ஆல்ஃபா into root 2 into a to the power 5/2. இதுதான் ஃப்ளக்ஸ் இந்த ரைட் ஃபேஸ், ஃப்ளக்ஸ் இந்த ரைட் ஃபேஸ். இப்போ ஃப்ளக்ஸ் இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபேஸ், இந்த ஃபேஸில் பார்ப்போம். ஃப்ளக்ஸ் இந்த லெஃப்ட் சைட் ஆஃப் த ஃபேஸ், ஃப்ளக்ஸ் in the left side of the face is equal to E into A into cos of theta. Theta என்ன, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த டைரெக்ஷனில் போகுது, இந்த ஃபேஸில் dA வெக்டர் A வெக்டர் இப்படி வருது, ஏன்னா A வெக்டர் அந்த ஃபேஸுக்கு பர்பெண்டிகுலராக வெளியில் வருது. ஸோ தீட்டா எவ்வளோ வரும், see this is E and this is A vector. ஸோ ரெண்டுத்துக்கு உள்ள ஆங்கிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 and cos of 180 is equal to -1. So this is equal to E என்ன வருது, alpha into x power half into ஏரியா வந்து என்ன வருது, இந்த சைடு ஆஃப் ஃபேஸ் இதுவும் A இதுவும் A. ஸோ இஸ் ஈக்குவல் டு A ஸ்கொயர் into cos of 180. Cos of 180 is equal to -1. So is equal to alpha into x என்ன வரும், எக்ஸோட வேல்யூ என்ன, இந்த ஃபேஸு இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, ஏ டிஸ்டன்ஸில் இந்த ஃபேஸ் வந்து இந்த ஃபேஸ் லெஃப்ட் ஃபேஸ் ரைட் ஃபேஸ் ஒரிஜின்லேருந்து ஏ டிஸ்டன்ஸில் இருக்குது, அங்கே ஃபர்தராக ஒரு ஏ டிஸ்டன்ஸில் இந்த ஃபேஸ் இருக்குது. ஸோ இங்கேருந்து இந்த உள்ளது எக்ஸ், த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அலாங் த எக்ஸ் டைரக்ஷன் இஸ் ஏ, இங்கேருந்து இங்கே உள்ள வேல்யூ ஏ. ஸோ ஆல்ஃபா இன்ட்டு ஏ பவர் ஹாஃப் இன்ட்டு a square into -1. So is equal to a into a alpha into a to the power 5/2 half plus 2 5/2 minus. So net flux through the space, through the cube. Next phase through the cube is equal to flux net எவ்வளோ வரும், flux through this phase, flux through this phase, flux through this phase, flux through this phase, flux through the top phase, flux through the bottom phase. ஸோ y டைரக்ஷனில் ஃப்ளக்ஸ் கிடையாது, z டைரக்ஷனில் ஃப்ளக்ஸ் கிடையாது. ஸோ அதை நம்ம விட்டுடலாம். ஸோ டாப் ஃபேஸ் பாட்டம் ஃபேஸ்லேயும் வழியாக இந்த ஃப்ளக்ஸும் போல், அப்புறம் ஃப்ரண்ட் ஃபேஸ்லேயும் பேக் ஃபேஸ்லேயும் ஃப்ளக்ஸ் இல்லை, இன்னும் ஒய் டைரக்ஷனில் இருக்குது, ஃப்ளக்ஸ் இல்லை. ஃப்ளக்ஸ் இஸ் த்ரூ ஒன்லி திஸ் சைட் அண்ட் ஃப்ளக்ஸ் இஸ் ஒன்லி த்ரூ திஸ் சைட். இந்த சைடு வந்து ஃப்ளக்ஸ் பாசிட்டிவ், இந்த சைடு வந்து ஃப்ளக்ஸ் நெகட்டிவ். ஸோ நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் த்ரூ த ரைட் சைட்
இந்த சைடு ரைட் சைடு ப்ளஸ் ஃப்ளக்ஸ் த்ரூ த லெஃப்ட் சைடு இன் எக்ஸ் டைரக்ஷன். ஸோ அதை நம்ம எப்படி எழுதலாம்? இஸ் ஈக்குவல் டு ஃப்ளக்ஸ் டு த ரைட் டைரக்ஷன் ஆஸ் இட் இஸ் நம்ம எழுதியிருக்கோம் √2 ஆல்ஃபா இன்ட்டு a பவர் 5/2 √2 ஆல்ஃபா இன்ட்டு a to the power 5/2 ப்ளஸ் லெஃப்ட் சைடில் என்ன வருது மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு a to the power 5/2. ஸோ இது எப்படி ஆல்ஃபா இன்ட்டு a to the power 5/2 நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். வெளியில் எடுத்துட்டோம்னா this is √2 minus 1 √2 minus 1. ஸோ இதை மறுபடியும் நம்ம கால்குலேஷனை சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஆல்ஃபாவோட வேல்யூனா ஃப்ளக்ஸ் நெட் ஆல்ஃபாவை நம்ம இது பண்ணோம்னா ஃப்ளக்ஸ் நெட் என்ன வருது? ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபாவோட வேல்யூ வந்து 800 நியூட்டன் பெர் கூலம் இன்ட்டு ரூட் மீட்டர், அதாவது யூனிட்டு 800 நியூட்டன். ஏ வந்து என்ன வருது? 0.1 to the power 5/2. ஸோ ஏரோட வேல்யூ 0.1 மீட்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது 0.1 to the power halfன்னு எழுதிட்டு to the power 5 இப்படி எழுதிக்கலாம். 5/2 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதோட 0.1 தான் to the power எவ்வளோ வரும்? ரூட் மீட்டர். ஏன்னா 0.1 மீட்டர் to the power half, that is ரூட் மீட்டர் into x எவ்வளோ வருது? வாட் இஸ் 800 ஆல்ஃபா எழுதிட்டோம். எக்ஸை ஆல்ரெடி நம்ம இன்க்ளூட் பண்ணிட்டோம். இன்ட்டு √2 minus 1 இதுதான் இந்த ஃபார்முலாவாக எழுதுகிறோம். ஸோ ஃபர்தர் நம்ம இதை எப்படி எழுதலாம்? 800 நியூட்டன். ஸோ இந்த மீட்டர் அடிபட்டுடும். ஸோ மீட்டர் அடிபட்டு நியூட்டன் பெர் கூலம் இன்ட்டு ஏரியா இது வந்து ½ இன்ட்டு மீட்டர் ஸ்கொயரில் வரும். ஸோ திஸ் இஸ் 800 இன்ட்டு 0.1 to the power of 0.1 to the power of to the power 5 ஓட வேல்யூ வந்து அதோட வேல்யூ வந்து இட் கம்ஸ் அவுட் டு பி இட் கம்ஸ் அவுட் டு பி ரூட்டோட வேல்யூ நீங்கள் கால்குலேட் பண்ணுங்க இன்ட்டு 0.1 to the power half 0. I think it should come 0.0356 something like that. சரி, நம்ம calculated value எழுதுகிறோம். ஸோ we calculate this value. இது ரெண்டையும் calculate பண்ணோம்னா 800 0.1 to the power half it comes out to be 2.53 into √2 1.414 minus 1 அதோட வேல்யூ இதுதான். So we can write it as 2.53 into 0.414 1.41ல போன பண்ணிச்சுன்னா then it comes to be 1.05 into 1.05 approximately it comes Newton meter square into C power minus 1. ஏன்னா இது net flux. ஸோ இது என்ன தெரியுது? net flux through this phase. ஸோ net flux வந்து இந்த டைரெக்ஷன்லேயும் ஃப்ளக்ஸ் கிடையாது, இந்த டைரெக்ஷன்லேயும் ஃப்ளக்ஸ் கிடையாது, இந்த டைரெக்ஷனில் ஃப்ளக்ஸ் இஸ் அவுட்வர்டு ஃப்ளக்ஸ். ஸோ இதை இப்படி வச்சுக்கணுமே. ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்த்தோம்னா இப்படி ஒரு ஃப்ளக்ஸ் வருது விச் இஸ் ஈக்குவல் டு அதோட வேல்யூ என்ன? ஆல்ஃபா இன்ட்டு a to the power 5/2. இந்த பக்கம் போகிற ஃப்ளக்ஸ் என்ன? ஆல்ஃபா இன்ட்டு √2 இன்ட்டு a to the power 5/2. ஸோ நெட் ஃப்ளக்ஸ் இஸ் திஸ். இந்த சைடு போகிறது பாசிட்டிவ்னு வச்சு இது நெகட்டிவ்னு வச்சுக்கிட்டோம்னா நெட் ஃப்ளக்ஸ் இஸ் ப்ளஸில் வருதுன்னா இந்த நெட் ஃப்ளக்ஸ் இஸ் த்ரூ திஸ் சைட் going out to be 1.05 Newton meter square coulomb minus 1. So net flux through this cube is equal to 1.05 Newton meter square C minus 1. Just check up இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்கலாம். பட் கால்குலேஷன் இது வரைக்கும் கால்குலேஷன் ரைட்டு. அதுக்கப்புறம் ஏதாவது மிஸ்டேக் இருக்க வாய்ப்பு இருக்குது.